யாரா இவன் டேமேஜா இருக்கான்? சொல்லு மச்சான். ஹலோ டேய் அசோக், எங்கடா இருக்கிற? இங்கதான்டா வீட்ல, ஆபீஸ் கிளம்பிட்டு இருக்கேன். மூஞ்சில ஒருத்தர் நலங்கு வச்சிட்டான், உடனே நீ கிளம்பி வா. சரி மச்சான், இப்ப எங்க இருக்க நீ? இங்க தான் நம்ம நாயர்கல்ல. அங்கதான் இருக்க. ஒரு 5 நிமிஷம் கிளம்பி ரெடி ஆயிட்டு இருக்கு. மச்சான் வேற ஒன்றும் இல்லடா, நேற்று மாமாவும் அக்காவும் ஒரு ஃபங்க்ஷன் போனாங்கடா. போன இடத்துல ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுடா. இங்க பாய் அச்சு மண்டே வச்சிட்டான். நைட் அண்ணன் மேல கை வச்சது பிள்ளு பிள்ளுன்னு பசங்க வந்துட்டானுங்க. சொல்லி இருந்தேன்னு வச்சுக்க, உங்க அண்ணனை பிசிறில்லாம செஞ்சுட்டு இருப்பானுங்க. என்னடா சொல்ற? இப்ப எங்க இருக்காங்க? என்னாச்சு? ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கோம்டா. அவங்கள என்ன பண்றேன்னு தெரியல. சரி, டாக்டர் என்ன சொன்னாங்க? பிளட் ரொம்ப லாஸ் ஆயிருச்சு. என்ன கொடுமை சார் இது? என்ன பண்றது? என்ன குரூப்? ஏதோ ஏபி நெகட்டிவ் சொன்னாங்கடா. ஏய், ஏபி நெகட்டிவ் கொஞ்சம் ரேர் ஆச்சுடா. நீ பிளட் பேங்க் ஏதாவது ட்ரை பண்ணி பார்த்தியா? எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் மச்சான். இது நம்ம வேணா இரு, நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல போட்டு பார்ப்போம். அதுவும் பண்ணி பார்த்துட்டேன்டா. இன்னும் ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லடா. என்ன பண்றேன்னே தெரியலடா. காண்டி எல்லாம் சூனாப்பானா காத்திருக்க வேண்டியது ஆகி போச்சு. அது நம்ம பாஸ்கர் மாதிரி இல்ல, அது வரும். பாஸ்கர் மாதிரி இல்ல, பாஸ்கரே தான். என்ன பண்றாங்க? போய் பார்ப்போம். இப்ப என்னடா பிளான்ல இருக்கு நீ? டேய் பாஸ், நீ என்ன பண்றீங்க? ஒண்ணு இல்லையா? கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு. கேட்டா ஒண்ணு இல்லங்கிற. ஒண்ணு இல்லடா. என்ன நீங்க என்ன பண்றீங்க? டேய் என்ன சும்மா எது கேட்டாலும் ஒண்ணு இல்லன்னு இருக்க? நீ முடிக்கிற மொழியே சரியில்லையே. ஏய் மச்சான், அவ்வளவு ஒண்ணு இல்ல என்ன மச்சான். பிரச்சனை? ஏய் என்னடா இது? ஒண்ணு இல்ல மச்சான். ஏய் இப்ப சொல்ல போறியா இல்லையா? அவ்வளவு மச்சான், எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் தெரியுமா? அவ்வளவு லவ் பண்றேன்னு. புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாடா. அதுக்கு எழுதிருக்கல, சிக்குவா போட்டோ எடுத்து அனுப்புறேன். என் லவ் என்னன்னு சொல்லிட்டேன் உங்ககிட்ட. யாரே காதலிச்சிருக்கிறியா? காதலோட வழி தெரியுமா உனக்கு? பெத்த அப்பா அம்மா செத்தா கூட கண்ணீர் தான் விடுறான். ஆனா காதலியோ செத்தாதான் உயிரை விடுறான். என் ரத்தத்து மூலமா விட்டு சொல்றா என் காதல. என் ரத்தம் சொல்லும் என் காதல் எவ்வளவுன்னு. இதே மாதிரி அவனுக்கு சுத்தி போட்டோ எடுத்து அனுப்புறேன். என்னையா மண்டையில ரத்தமா இருக்கு? ரைட்ல இருந்து கீழே விழுந்துட்டேன். எப்படியோ அவன் என் மேல ஒரு பாவத்துல ஊந்துருவான்ல. ஏய், இவளுங்களுக்குலாம் இப்படித்தான்டா ப்ரூவ் பண்ணணும். ஆமாடா. வேலூர் ஜெயில வெள்ளை அடிச்சு வாடகைக்கு விட்டு கொடுத்துறான். பல ஆண்டுகளா மதுரை ஜெயில மைதானம் வச்சு மல்யுத்தம் நடத்தின பரம்பராங்க. நீங்களா? ரத்தம்ன்றது ஒரு தண்ணி மாதிரியாடா? ரத்தத்தோட வேலை தெரியுமா உனக்கு? ஏண்டா ரத்தத்தோட வேலை தெரியுமா அவங்க எல்லாத்துக்கும்? இவங்க அக்கா ரத்தம் இல்லாம ஹாஸ்பிட்டல் உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. நீ ரத்தத்துல எழுதிட்டு இருக்க. அப்படி உன் லவ் டெவலப் பண்றதுக்கு பிரியா கொரியான்ட்டு நீங்க பேசலாம். நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். ஒன்ன பார்த்து இந்த வேணும் கையை எழுதி லவ் டெவலப் பண்ண போறானா? நீங்க எல்லாம் விளங்குவீங்கடா. ரத்தம்ன்றது என்ன தெரியுமா உங்களுக்கு? ரத்தம் இல்லாம ஒரு மனிதன் உயிர் வாழ முடியாதுடா. உங்க அக்கா பாரு, அவங்க நிலைமையில இருந்து பாரு, உனக்கு தெரியும் ரத்தம் எவ்வளவு முக்கியமானதுன்னு. ஒரு ரத்தம் ஊருக்கு எவ்வளவு நாளாகுது தெரியுமா? அதுக்கு எவ்வளவு சாப்பிடணும் தெரியுமா? உன் உடம்புல ரத்தமே இருக்கிற மாதிரி தெரியல, எலும்பு கூடு மாதிரி இருக்கிற நீ ரத்தம் கொடுக்குற. ஏன்டா அப்படி பண்றீங்க? இந்த மாதிரி கையை கழிச்சு ரத்தத்தை வேஸ்ட் பண்றதை விட ரத்த தானம் கொடுங்கடா. அவன் பாரு, அந்த அக்கா மாதிரி ஆளுக்கு நீ ரத்த தானம் கொடுத்தா உதவி இருக்கும். அவன் உயிரை காப்பாற்றலாம். அதை விட்டுவிட்டு கையை கழிச்சுக்கிட்டு பிரியா கொரியா எழுதிக்கிட்டு இருக்க. ரத்த தானம் கொடுக்கறது ரொம்ப நல்லதுடா. 3 மாசத்துக்கு ஒரு ரத்த தானம் கொடுக்கலாம். ரத்த தானத்தை பத்தி யாரும் பயப்பட வேணாம். பிளட் பேங்க்லயும் ஹாஸ்பிட்டல்லையும் ரத்தம் இல்லாம எத்தனை பேர் காத்துட்டு இருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? அவங்க நினைச்சு பாருங்கடா. இந்த மாதிரி கையை கட் பண்ண மாட்டீங்க. அதெல்லாம் விட்டுட்டு சின்ன பிள்ளை தலைமை கையை கட் பண்ணிட்டு இருக்கீங்க. காதல் சொல்லிட்டு உன்னை ஏமாத்திட்டு ஓடி போன பொண்ணுக்காக ரத்தத்தை வேஸ்ட் பண்றதை விட இவங்க அக்கா மாதிரி உயிருக்கு போராடிட்டு இருக்க பொண்ணுக்கு ரத்தத்தை கொடுக்கலாம்டா. இனிமேல் உங்களுக்கு லவ் ஃபெயிலியர்னா இந்த மாதிரி கையை கழிச்சு ரத்தத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. பிளட் பேங்க்ல போயிட்டு ரத்தத்தை கொடுங்க. அந்த நல்ல குணத்தை பார்த்து உங்க லவர் உங்களை தேடி வருவா. சரிங்க, இனிமே இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ண மாட்டோம். எனக்கு இப்பதான் புரியுது பிளட்டோட அருமை. எங்க அம்மா சொல்லும், உனக்கு ரத்தமே ஊற மாட்டேங்குதுடா, ரத்தமே ஊற மாட்டேங்குதுடா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதோட அருமை எனக்கு இன்னைக்கு தான் புரியுது. அவளுக்காக நான் ஏன் ரத்தத்தை வேஸ்ட் பண்ணணும்? 4 பேருக்கு கொடுத்தா அவங்களாவது பொழைச்சுப்பாங்கல்ல. தப்பு பண்ணிட்டோம். இனிமே இந்த மாதிரி எதுவும் நடக்காது.
இமீடியட்டா நாங்களும் இப்பவே ஒரு பிளட் பேங்க் போய் எங்களோட ரத்தத்தை கொடுத்து கண்டிப்பா ஒரு உயிரை காப்பாற்ற போறோம் அங்கிள். லவ் பண்ற நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த பசங்களை மாதிரி கையை கிழிச்சு ரத்தத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. பிளட் பேங்க்ல போயிட்டு ரத்தத்தை கொடுங்க, பல உயிரை காப்பாத்துங்க. மக்களே, நான் உங்க பூமர் அங்கிள் பேசுறேன். மஞ்சப்பை ஒரிஜினல்ன்ற எங்களுடைய யூடியூப் சேனலை தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. பண்ணாதவங்க இமிடியேட்டா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்பதான் நாங்க உங்களுக்காக கொடுக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் உங்களை சேரும். உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும், எங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மக்களே, உங்களுடைய பிறந்த நாள், திருமண நாள் மற்றும் முக்கியமான நாட்கள்ல உங்களுடைய ரத்தத்தை தானம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெசல்யூஷன் இன்னைக்கு எடுங்க. அதன் மூலமா உங்கள் அருகில் உள்ள பிளட் பேங்க்ல போயிட்டு உங்களுடைய ரத்தத்தை டொனேட் பண்ணுங்க. அந்த ரத்தத்தின் மூலமா நம்ம கண்ணுக்கு தெரியாத எத்தனையோ பாதிக்கப்பட்ட உயிருக்கு போராடிட்டு இருக்கவங்களை காப்பாற்ற முடியும். அந்த மன திருப்தி நமக்கு கிடைக்கும். அது ஒரு பெரிய சந்தோஷமாவும் இருக்கும்.